வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தங்க நகை கடன் வாங்குவதில் வங்கிகள் இதுவரை பின்பற்றி வந்த விதிமுறைகளை எல்லாம் அடியோடு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாற்றி இருக்கிறாங்க. இதனால என்னென்ன புதிய விஷயங்களை வங்கிகள் பின்பற்ற போறாங்க அப்படிங்கிற கூடுதல் விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போனாலும் அதனுடைய விற்பனை இன்னும் குறைஞ்சபாடு இல்லை. மக்கள் தங்கத்தை ஆடம்பரத்துக்காக மட்டும் பயன்படுத்துவது இல்லாமல் தங்களுடைய அவசர தேவைகளுக்கும் பயன்படுத்த ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர குடும்பத்து மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய உடனடி பண தேவைகளுக்கு தங்களிடம் இருக்கக்கூடிய தங்க நகைகளை அடமானம் வச்சு பணமா பெற்று வந்துட்டு இருக்கிறாங்க. முன்பெல்லாம் அடகு கடையில தங்க நகையை வச்சு பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. தற்பொழுது அடகு கடைகளில் வட்டி அதிகம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலானோர் வங்கிகளில் தன்னுடைய நகைகளை வச்சு குறைந்த வட்டிக்கு பணம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில மாதங்களுக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய கட்டுப்பாடுகளை எல்லாம் விதிச்சாங்க. அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் ஏழை எளிய மக்களை கடுமையாக பாதிக்கும் வகையில் தான் இருந்துச்சு. முன்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வங்கிகளில் நகைகளை அடமானம் வைத்தால் குறித்த காலக்கெடு முடியும் நாளில் அதற்கான முழு வட்டி தொகையை மட்டும் கட்டிவிட்டு நகையை மறு அடமானம் வைத்துக் கொள்ளும் முறைதான் அனைத்து வங்கிகளிலும் பின்பற்றி வந்தது. இந்த நிலையில் ரிசர்வ் வங்கி அறிவிப்புக்கு பின்னாடி குறிப்பிட்ட காலக்கெடு முடிவதற்குள், அதாவது உங்களுடைய நகை கடன் வாங்கிய நாள் முடிவதற்குள் கடன் தொகையை முற்றிலும் வட்டியோடு கட்டி நகையை நீங்க திருப்பிக்கணும். பின்னர் அதற்கு அடுத்த நாளில்தான் நீங்கள் அந்த நகையை சம்பந்தப்பட்டவரால் மீண்டும் அடமானம் வைத்து பணம் வாங்க முடியும் அப்படிங்கிற புதிய விதிமுறையை அறிவிச்சிருக்கிறாங்க. பழைய கடனை அடைக்கவே புதிய கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வங்கிகளின் இந்த புதிய விதிமுறையால் ஏழை எளிய மக்கள் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி மீண்டும் அடகு கடைக்கு போயிட்டு அடமானம் வைக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த விதிமுறைக்கு இன்னும் விடை தெரியாத நிலையில் மக்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய தகவலாக நகை கடனுக்கு புதிய கட்டுப்பாடுகளையும் விதிச்சிருக்காங்க. அது என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகள் மற்றும் தங்க நகை கடன் வழங்கும் தனியார் நிறுவனங்கள் என அனைத்திற்குமே தங்க நகை கடன் வழங்குவதில் புதிய நடைமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்காங்க. இந்த நடைமுறையில் 9 அம்சங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, தற்பொழுது வங்கிகளில் தங்கத்தின் மதிப்பில் 90% வரை கடன் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இனிமேல் 75% மட்டுமே கடன் வழங்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்காங்க. அதாவது 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்திற்கு அதிகபட்சமாக 75,000 தான் கடன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. தங்க நகையை அடமானம் வைப்பவர்கள் அதன் உரிமையாளர்கள் தாங்கள் தான் அப்படிங்கிற ஆதாரத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது தங்க நகையை வாங்கிய ரசீதை கண்டிப்பாக வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கிய விதிமுறையாக ஒரு நபருக்கு அதிகபட்சமாக 1 கிலோ தங்க நகைகள் மற்றும் 50 கிராம் தங்க நாணயங்கள் வரை மட்டுமே அடமானமாக வைக்க அனுமதி என்றும், அதற்கு மேல் அந்த நபரின் பெயரில் தங்க நகை அடமானம் வைக்க அனுமதி இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தங்க நகைகள், அலங்கார பொருட்கள் மற்றும் குறிப்பிட்ட தங்க நாணயங்கள் மட்டுமே அடமானமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற விதிமுறையும் சொல்லியிருக்காங்க. வங்கியில் தங்கத்தின் மீது கடன் வழங்கும் பொழுது அந்த தங்கத்தின் தரத்தை உறுதிப்படுத்த ஒரு தரச்சான்றிதழ் கண்டிப்பாக வழங்க வேண்டும். அதாவது அது சுத்தமான தங்கமா அப்படிங்கிற சான்றிதழை கொடுக்கணும் அப்படின்னு RBI வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. தங்க நகைகள் மட்டுமன்றி வெள்ளி பொருட்களையும் அடமானம் வைத்து கடன் பெறலாம் அப்படிங்கிற கூடுதல் தகவலையும் சொல்லியிருக்காங்க. தங்க நகை கடன்களை வழங்கக்கூடிய வங்கியில் 22 கேரட் தங்கத்தின் விலையை அடிப்படையாக கொண்டே தங்கத்தின் மதிப்பை கணக்கிட வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தங்க நகை கடன் வழங்குபவர்கள் அதற்கான ஒப்பந்தத்திலும் நீங்கள் கையெழுத்திடணும். அதாவது அடமானமாக வைக்கப்பட்ட தங்கத்தின் விவரம், அதனுடைய மதிப்பு, ஏல நடைமுறை போன்றவற்றை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் நகை கடன் கொடுக்கப்படக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்க நகையை அடமானம் வைத்தவர் நகை கடன் தொகையை திருப்பி செலுத்திவிட்டால் 7 நாட்களுக்குள் அவருடைய தங்கத்தை திருப்பி தர வேண்டும் என்றும், தாமதம் ஏற்பட்டால் அதற்கு ஈடாக ஒவ்வொரு நாளும் 5000 ரூபாய் செலுத்த வேண்டும் அப்படின்னும் வங்கிகளுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த விதிமுறைகளால் தங்க நகையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. 25 வருடத்துக்கு முன்னாடி வாங்கின தங்க நகைகளுக்கான ரசீதுகள் எல்லாம் எங்கே வச்சுருக்காங்க, அதை சரியாக பராமரிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அதோடு இப்படியாக ஏழை எளிய மக்களை பாதிக்கும் அடுக்கடுக்கான விதிகளை ரிசர்வ் வங்கி போட்டுக்கொண்டே போவது மக்களை எல்லாம் வாழ வைப்பதற்கு தானா? மக்களுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து அதற்கு தேவையான திட்டங்களை கொண்டு வாருங்கள். இதற்கு அரசு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத கோரிக்கையாகவும் வச்சிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.